குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சாய்வேதா அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி காமர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுல வந்து இப்போ வந்து டெஸ்ட் வச்சிருக்கோம். அந்த டெஸ்ட்ல இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஷிஃப்ட் டெஸ்ட் 8 முடிஞ்சிருக்கு. அதை கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல எதெல்லாம் மைண்ட்ல நிப்பாட்டுறதுக்கு ஷார்ட்கட்ஸ், சரிங்களா? ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். இதை என்ன பண்ணுங்கன்னா, வீடியோவை பொறுமையா பாஸ் பண்ணி அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஷார்ட்கட்ஸ் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி உங்க மார்க் எவ்வளவு வேணா இருக்கலாம். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அதே டெஸ்ட் அடிச்சு பாருங்க. நான் அனுப்பின பிடிஎஃப்ல உங்களுக்கு எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க, சரிங்களா? சோ இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்லிப் டெஸ்ட் 8 யூனிட் 5A ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஆண்டர்பிரினர்ஷிப் ரெஃபர்ஸ் டு, ஓகேங்களா? ஆண்டர்பிரினர்ஷிப் பார்த்திருப்பீங்க, தொழில் முனைவு. அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா, டெவலப்பிங், ஆர்கனைசிங் அண்ட் ரன்னிங் த பிசினஸ். ஓகேங்களா? நம்ம கிளாஸஸ் கொடுக்கும்போது கொடுத்துட்டோம். இதெல்லாம் கான்செப்டுவல் கொஸ்டின். சோ கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுதான் படிக்கணும். அதுல ஷார்ட்கட்ஸ் வந்து என்னது நம்ம கொடுக்கறது கஷ்டம், சரிங்களா? சோ இது ஒரு புரிதல். ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இன் எக்கனாமிக்ஸ், சரியா? ஆண்டர்பிரினர்ஷிப் கனெக்டட் வித், பொருளாதாரத்துல இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல கொடுத்துருக்க பாருங்க, லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். நாலுமே வரும். லேண்டு, லேபர், கேபிட்டல், நேச்சுரல் ரிசோர்சஸ். இது மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு என்னன்னா, என்எல்சி கம்பெனி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ என்எல்சி வந்து, ஓகேங்களா, என்எல்சி என்எல்சி லேண்டோட கனெக்ட் ஆகி உள்ளது ஆண்டர்பிரினர்ஷிப் லேண்ட். பாத்தீங்களா, போட்டிருக்க படம் போட்டிருக்காங்க. இது வந்து என்எல்சியோட லேண்டு. இது பக்கத்துல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட லேண்டு. சோ இந்த லேண்டு இதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இமேஜின் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா, ஷார்ட்கட்ஸ்க்காக. சோ அப்ப என்எல்சி அப்படிங்கிறது நேச்சுரல் ரிசோர்சஸ், என் ஃபார் நேச்சுரல் ரிசோர்சஸ், எல் ஃபார் லேண்டு, சாரி இங்க லேண்ட் வந்துருச்சு, அதனால எல் ஃபார் லேபர், சி ஃபார் கேபிட்டல், இங்க லேண்ட், சரிங்களா? அப்ப என்எல்சி லேண்டோட எது கனெக்ட் ஆயிருக்குன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்போட லேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லைன்ஸ் இருக்காரு வச்சுக்கலாம், அவர் ஆண்டர்பிரினர்ஷிப், டாடா ஆண்டர்பிரினர்ஷிப், இது நம்ம சக்தி மசாலா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப். சோ இப்ப அவங்களோட லேண்ட் வந்து என்எல்சி கனெக்டா இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதை வச்சு நம்ம எழுதிடலாம். அப்ப இப்ப ஆப்ஷன்ஸ் பாருங்க, லேண்ட், லேபர், கேபிட்டல், நேச்சுரல் ரிசோர்ஸ். என்னென்ன இருக்கு? லேண்ட் இருக்கு, லேபர் இருக்கு, நேச்சுரல் ரிசோர்ஸ். அப்ப ஆல் தி அபோவ், இது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து லார்ஜ் கம்பெனி ஆண்டர்பிரினர்ஷிப் பிசினஸ் ஆர் இதோட இந்த பிசினஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஹேர் ட்ரெஸ்ஸர், அப்புறம் கிராசரி ஸ்டோர், டிராவல் ஏஜென்ட், கன்சல்டன்ட் அண்ட் கார்பெண்டர். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா அல்லது ஃபால்ஸான்னு கேட்கறாங்க. சோ வந்து சரியா தவறான்னு கேட்கறாங்க. அப்படி பாக்குறப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, லேண்ட் இது லார்ஜ் கம்பெனி ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது நமக்கு இதோட கனெக்ட் ஆகாது. இது எதோட இது வந்து தவறு, ஃபால்ஸ். ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இது எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா, ஸ்மால் பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸ்மால் பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்போட தான் இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர், கிராசரி ஸ்டோர், டிராவல் ஏஜென்ட், கன்சல்டன்ட், கார்பரேட்டர் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும், சரிங்களா? சோ இது எல்லாமே ஸ்மால் பிசினஸ் கேட்டகரியில தான் வருமே ஒழிய லார்ஜ்ல வராது, ஓகேங்களா? சரி, அடுத்து இது நம்ம கிளாஸ் நடத்தும் போது கொடுத்துருப்போம். மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. Which type of entrepreneur starts a business knowing that their vision can change the world? ஓகேங்களா? எந்த டைப் ஆஃப் ஆண்டர்பிரினர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கிறாங்க, நம்மளுடைய அந்த தொலைநோக்கு பார்வைங்கிறது வேர்ல்ட மாத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வந்து ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர், சரிங்களா? ஸ்டார்ட் அப், ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு வேர்ல்டை தனது விஷன் ஸ்கேலால அளத்தல். வேர்ல்டுனா இங்க பாருங்களேன், வேர்ல்ட மாத்த போறாரு. விஷன்ங்கிறது இருக்கு, விஷன்னா தன்னுடைய பார்வையினால, ஸ்கேலா விஷன்கிற ஸ்கேலால, ஸ்கேலபிள். சோ ஸ்கேலால அளத்தல், வேர்ல்டை தனது விஷன் ஸ்கேலால அளத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ஸ்கேலபிள், விஷன், வேர்ல்டு, இந்த 3 கீ பாயிண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து 5th क्वेश्चन ராஜா. சோசியல் ஆண்டர்பிரினர் ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் மேக்கிங் ஹை ப்ராஃபிட், சரிங்களா? ஹை ப்ராஃபிட்னா அந்த உயர்ந்த லாபத்தை மேக் பண்றதுதான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குங்கிறாங்க. ரீசன் பாத்தீங்கன்னா, their objective is welfare of society. ஓகே, இப்போ வந்து ஏ பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு சோசியல் ஆண்டர்பிரினரோட நோக்கம் வந்து அதுவா இருக்காது, சரிங்களா? ப்ராஃபிட்டா இருக்காது. அவங்களுக்கு சோசியல் வெல்ஃபேர்ல தான் கவனம் செலுத்துவாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரீசன்ல பார்த்தா their objective is welfare, இது வந்து கரெக்ட். அப்ப ஏ வந்து நமக்கு ஃபால்ஸ், ஆர் வந்து நமக்கு ட்ரூ. இந்த ஆன்சர், சரிங்களா? ஏன்னா இது எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா, சோசியல் வெல்ஃபேர்ல தான் சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த
சோசியல் ஆண்டர்பிரினர், சொசைட்டியோட நலனுக்காக தான் இருக்கும், நாட் ப்ராஃபிட். அடுத்து விச் ஆஃப் த கொஞ்சம் ஷார்ட்கட் இருக்கு, ஏத்திக்கோங்க. which one is the characteristics of entrepreneurship? entrepreneurship உடைய அந்த சிறப்பு இயல்புகள், நற்பண்புகள் என்னன்னு கேக்குறாங்க. நான் வந்து கேஜிஎஃப் படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 பாயிண்ட் இருக்கு. சோ பாத்துக்கங்க, கேஜிஎஃப்ல லாரியா தான் போகும், தங்கம்ல லாரியா போடுவாங்க. அது மாதிரி அந்த படத்துல வந்து அந்த லேபர் வேலை பாக்குறவங்க லாரியில தான் கடத்தி கொண்டு வந்து வேலை பார்க்க வைப்பாங்க இல்லையா. சோ அந்த லாரிங்கிறது ஒரு முக்கிய பங்கு இருக்கும் கேஜிஎஃப் படத்துல. சோ இதை நான் எடுத்துக்கிட்டேன். கே ஃபார் நோ யுவர் ப்ராடக்ட், ஜி விட்டுருங்க, எஃப் அதான் கோடு போட்டிருக்கேன், இதெல்லாம் முடிச்சோம். கேஜிஎஃப் எஃப் வந்து பிளெக்சிபிலிட்டி, எல் ஃபார் லீடர்ஷிப், ஓ ஃபார் ஓப்பன் மைண்டட், ஆர் ஃபார் ரிஸ்க், ஐ ஃபார் இன்னோவேஷன். சோ இப்ப பாருங்க, இந்த ஆருக்கும் கேஜிஎஃப் வச்சு சொல்லிட்டேன். இந்த கேஜிஎஃப் ஜி மட்டும் இது போட்டிருக்கு, என்னன்னா ராக்கி பாய், ராக்கி ஜி ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து ஜி, ராக்கி பாய். ஓகேங்களா, அதனால அந்த ஜி வேற வச்சுக்கோங்க. அந்த ஹிந்தியில கூப்பிடுவோம்ல, ஜி சொல்லுங்க ஜி, ராக்கி பாய் அப்படி சொல்றோம்ல, அதனால ஜிங்கிறது அப்படி வச்சுட்டீங்கன்னா என்ன, இது வந்து இதுல வராது. நமக்கு தேவை 1 2 3 4 5 6 முடிஞ்சிருச்சு, ஜி வந்து வராது. இருந்தாலும் கேஜிஎஃப் படம் இருக்கனால அந்த ஜிங்கிறது ராக்கி பாய், ராக்கி ஜியை குறிக்குதுங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதை பார்த்துட்டீங்களா ஷார்ட்கட்ஸ், இந்த கேஜிஎஃப் லாரி. இப்ப இதுல போய் பாருங்க, எது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் கேக்குறாங்க. அவாய்டிங் ரிஸ்க் இருக்குது. பட் என்னன்னா இது வந்து அதான் சொல்றேன், இதோட கான்செப்ட் நீங்க நல்லா படிச்சுக்கணும். அவாய்டா அப்படின்னா இல்ல, எபிலிட்டி டேக் த ரிஸ்க் டேக் ரிஸ்க், அப்ப அந்த இது பார்க்கணும். ஓகே, அடுத்து என்ன இருக்கு, ரிஸ்க் டேக்கிங் வந்துருச்சு, ரிஸ்க் டேக்கிங் தான். அப்ப இந்த பாயிண்ட் வந்து ஆறுங்கிறதுல இந்த பாயிண்ட் கரெக்டா வரும். இது கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும், ஏன்னா உங்களுக்கு டைரக்டா கொடுக்கல, நெகட்டிவா ஆப்ஷன்ஸ் நெகட்டிவ் பண்ணி வச்சிருக்காங்க, அதான். அடுத்து இக்னோரிங் மார்க்கெட் சேஞ்சஸ், அதெல்லாம் வராது. டிபெண்டிங் ஒன்லி ஆன் இது வராது, எம்ப்ளாய்ஸ். அப்ப ரிஸ்க் டேக்கிங் தான் ஆன்சர். நமக்கு தேவை இந்த ரிஸ்க் டேக்கிங்கிறது கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல உட்காந்துருக்கு. சோ அப்ப ஆன்சர். ஓகேங்களா, the word entrepreneur is derived from the French word meaning. ஓகேங்களா, என்னன்னு பாத்துருவோம், நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கும், ஷார்ட்கட்டோட பாத்துருவோம். ஓகே, என்ன ஆன்சர் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுங்க, entrepreneur, சரிங்களா, entrepreneur அப்படின்னு வச்சுக்கோங்க. entrepreneur, DRE, entrepreneur அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் அந்த வேர்டு, பிரெஞ்சு வேர்டு வந்து இதுதான். இதோட மீனிங் பார்த்தா இங்கிலீஷ்ல டு அண்டர்டேக்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப இது கரெக்டா நான் வச்சுக்கணும். இது வந்து பிரெஞ்சு வேர்டு வந்து entrepreneur, DRE. ஏன்னா அந்த லேங் கொஞ்சம் இதா இருக்கும், ஸ்லாங். ஓகே, இது அதோட இங்கிலீஷ் மீனிங் டு அண்டர்டேக். ஓகேங்களா, எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த இதுல பாருங்க, இந்த ஒரு 3 முக்கோண ட்ரையாங்கிளா போட்டிருக்கேன்னா, மேல வந்து இது பிரெஞ்சு வேர்டு, இது வந்து entrepreneurன்னு சொல்லுவோம், டு அண்டர்டேக், இது வந்து மீனிங், இங்கிலீஷ் மீனிங். சரிங்களா, இதை நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, entrepreneur ரிஸ்க மேற்கொள்ள எடுத்ததால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அண்டர்டேக்னா மேற்கொள்ற அர்த்தம் தமிழ்ல, சரிங்களா, எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சோ ரிஸ்க் அவர் வந்து மேற்கொண்டதால டாக்டர் வந்து ஆரஞ்சு ஜூஸ் தர, ஒரு ஆண்டர்பிரனர் வந்து ரிஸ்க வந்து மேற்கொண்டு இருக்கிறார். இப்ப கொரோனா வந்திருக்கு, கொரோனாவுக்கு வந்து இது எல்லாருமே அப்ப தடுப்பூசிக்கு ரொம்ப பயந்தோம் இல்லையா, கோவேக்சின் அதெல்லாம் வந்து கோவிட்ஷீல்ட்லாம் இருந்துச்சுல. சோ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த நேரத்துல வந்து அதை உடனே கண்டுபிடிச்சு டாக்டர்ஸ் டீம் தான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு நம்ம வேக்சின் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அந்த மாதிரி தான் சொல்ல வருது. அப்ப அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல பாத்தீங்கன்னா சில கம்பெனிகள் வந்து இதா இருந்தாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த கம்பெனிஸ்ல ஆண்டர்பிரனர் கம்பெனி தான். சோ அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க, ரிஸ்க் எடுத்து மேற்கொண்டதுனால அந்த கொரோனாவுக்கு நம்ம தடுப்பூசி கண்டுபிடிக்க முடிஞ்சு. இதை பார்த்து டாக்டர் என்ன பண்றாருன்னா அவங்கள பாராட்டி ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறாரு. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆரஞ்சுங்கிறது பிரெஞ்சு, சோ ஆண்டர்பிரனர்ங்கிறது பிரெஞ்சு வேர்டு. டாக்டர்ங்கிறது இந்த டிஆர்ங்கிறது இங்க வச்சிருக்கேன், ஆண்டர்பிரனர், PREN DRE, டிஆர் நான் வச்சிருக்கேன் டாக்டர். ஆரஞ்சுங்கிறது பிரெஞ்சு, ஜூஸ்ங்கிறது பிரெஞ்சு வேர்டு. ஓகே, அண்டர்டேக் மேற்கொண்டதால், ரிஸ்க மேற்கொண்டதால், அப்ப அண்டர்டேக், சோ டு அண்டர்டேக், அவ்வளவுதான். இதை மைண்ட்ல அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல அண்டர்டேக் கூட வார்த்தை டேக்குங்கிற உள்ளுக்குள்ள இருக்கு, டேக் எடுத்தல், அண்டர்டேக் இல்லைன்னா டேக்குங்கிற வார்த்தை உள்ளுக்குள்ள இருக்கனால அப்படி நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, அப்ப இப்ப பாருங்க, எது வந்து அந்த மீனிங் வேர்டு என்னன்னா இன்னோவேட்டா, பிளானா, அண்டர்டேக்கா, ஆர்கனைஸா பார்த்தோம்னு சொல்லி இந்த ஷார்ட் எடுத்துக்கலாம், டு அண்டர்டேக் எடுத்துடலாம், அப்படிதான் டக்கு எடுத்துடலாம், அவ்வளவுதான். சோ இதான் வரும். which of the following is the managerial function of entrepreneur? சரிங்களா, மேனேஜர் ஃபங்க்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா அந்த டைப்ஸ் ஆஃப் entrepreneur functions பார்த்தாதான் இது நம்ம இதுல எது மேனேஜர் ஃபங்க்ஷன்ங்கிறத பிரிக்க முடியும். ஓகேங்களா, அதனால கண்டிப்பா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஆர்பில ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். இப்ப கொஞ்சம் நம்ம பாத்துருவோம், அது ஒரு சார்ட்டாவே வரைஞ்சிருக்கேன், நான் பின்னாடி கொண்டு வந்து காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷங்க.
ஓகேவா? இதான் வந்து ஆண்டர்பிரனரோட ஃபங்க்ஷன்ஸ். ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, மேனேஜர் ஃபங்க்ஷன் இருக்கு, கமர்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துறேன் ஷார்ட்கட். இப்ப அவன் கேட்டிருக்க வந்து மேனேஜர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கான். நம்ம மூணுமே பார்த்துருவோம். இப்ப பாருங்களேன், ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? டிஸ்கவரி ஆஃப் ஐடியா, determining the business objectives, detailed investigation, a choice of form of business organization, fulfillment of formalities, preparation of business plan, mobilization of fund, procurement of machines and material. ஓகேங்களா? இது நம்ம என்ன வச்சிருக்கேன்னா, எஃப்எம்ல போய் ப்ரொமோஷன் பண்றாங்க. எஃப்எம்ல ஆண்டர்பிரனர் பத்தி போய் ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்னு எழுதிக்கணும். எஃப்எம் எஃப் வந்து 3 லெட்டர்ல வருங்க. போய் POIல ஐக்கு வந்து ரெண்டு லெட்டர் வருது. இதுல ரெண்டு வேர்டு இருக்கு. ஐல எஃப்க்கு வந்து 3 வேர்டு இருக்கு. அதை நல்லா வச்சுக்கணும். எஃப்எம்ல போய் ப்ரொமோஷன். அப்ப ப்ரொமோஷன்ங்கிறப்ப இதான் ப்ரொமோஷனல் என்னது ஃபங்க்ஷன்ஸ். இந்த ப்ரொமோஷன் எதை குறிக்குதுன்னா இந்த ப்ரொமோஷனை குறிக்குது. அப்ப எஃப்ஆர் என்ன? எஃப்ல 3 இருக்கா? இதை வச்சா சொல்ல போறேன். போய் அப்ப வந்து என்னன்னா இங்க பாருங்களேன், இங்க கொடுத்துருக்க பாருங்க. எஃப்ல 3 இருக்கு. ஃபார்ம், ஃபார்மாலிட்டிஸ், ஃபண்ட். சரிங்களா? அது என்னன்னா அந்த ஃபார்ம்ஸ் சொல்லுவோம்ல, பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஃபார்ம்ஸ் இங்க இருக்கு பாருங்க. சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். அப்ப இதான் அந்த ஃபார்ம். ஃபார்மாலிட்டிஸ்ங்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ். இது ஃபார்மாலிட்டிஸ். அடுத்து ஃபண்டுங்கிறது மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட். சோ இந்த 3 லெட்டர் இதுக்குள்ள இருக்கு. சரிங்களா? சார் 3 வேர்டு. ஃபார்ம், இந்த பாயிண்ட், ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ஃபண்ட். இது 3 F3. அடுத்து பாத்தீங்கன்னா ஐய பொறுத்தளவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஐ. அடுத்து ஐடியா. இந்த பாருங்க, ஐடியா, இன்வெஸ்டிகேஷன். இது 2 இருக்கா? இன்வெஸ்டிகேஷனும் ஐடியாவும் இருக்கு. அதான் கீழே எழுதிருக்கேன். ஐ ஃபார் ஐடியா, இன்வெஸ்டிகேஷன். சரி, அதுக்கு அடுத்து எம்ங்கிறது இந்த பாருங்க மெட்டீரியல் மெஷின்ஸ். இங்க கீழே இருக்கா? மெட்டீரியல் மெஷின்ஸ். அடுத்து பிங்கிறது பிளான். பிசினஸ் எங்க இருக்கு? இந்த பாருங்க, பிசினஸ் பிளான், பிரிப்பரேஷன் ஆஃப் பிசினஸ் பிளான். அடுத்து பிசினஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் டிட்டர்மைன். இதை நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். சரிங்களா? எஃப் இப்ப பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். எஃப்ல எஃப்எம் எஃப், அப்ப 3 எஃப் இருக்கு. ஃபார்ம், ஃபார்மாலிட்டிஸ், ஃபண்டு. ஓகேங்களா? எம் ஒண்ணுதான் மெட்டீரியல் மெஷின், பி ஒண்ணுதான் பிசினஸ் பிளான், ஓ ஒண்ணுதான் பிசினஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஐ 2 என்ன ஐடியா, இன்வெஸ்டிகேஷன். அவ்வளவுதான். இப்படி டக்குன்னு ஓடி வந்துடும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேனேஜர் ஃபங்க்ஷன். மேனேஜர் ஃபங்க்ஷன் இதுதான் இப்ப கேட்டிருக்காங்க. போஸ்ட் கார்டு 2 கொடுங்க. இது வந்து இங்கேயும் உள்ள பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல இதே தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிசினஸ் மாதிரி தான். போஸ்ட் கார்டு 2 கொடுங்க. இது கூட ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். ஒரு படத்துல அவர் யாருன்னா நமிதாட்ட போயிட்டு கேட்பார். ஓகேங்களா? சரத்குமார், வடிவேல் சரத்குமார். அதாவது அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பார்ப்பாங்க. போய் அந்த ஸ்டாம்ப் கேட்பார். அப்படியே அதாவது லவ் சொல்றதுக்காக முயற்சி பண்ணி கடைசியில வடிவில் அனுப்பிச்சுட்டே இருப்பான். எல்லாமே போயிட்டு சொதப்பிடுவாரு. ஸ்டாம்ப் போய் கேட்டுவாரு. இதுதான் அந்த சீனு. இதை நான் வந்து போஸ்ட் கார்டு 2 கொடுங்க நமிதாட்ட வந்து கேட்கற மாதிரி நான் ஸ்டாம்பை கட் பண்ணிட்டு கார்டு போஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுட்டேன். ஏன்னா போஸ்ட் கார்டு 2 கொடுங்க. பி ஃபார் பிளானிங், ஓ ஃபார் ஆர்கனைசேஷன், எஸ் இதுல வரல. பட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வரும், ஸ்டாஃபிங் வரும். டி போஸ்டுக்கு டி, ஆக்சுவலி இந்த டீக்கு மேல இந்த குச்சி டீ கடை இந்த என்னது டி தான் வரும். ஸோ டி ஃபார் டைரக்டிங் புரியுறதுக்காக போஸ்ட் டி டி. ஓகேங்களா? பெரிய டி போட்டுருக்கேன். அடுத்து சி ஃபார் கோஆர்டினேஷன் 2 இருக்குல்ல, இன்னொன்னு லாஸ்டா கண்ட்ரோலிங். அப்ப இதுல பாருங்க எஸ் மட்டும் இங்க வர இன்ட்டு போட்டிருக்கேன். பி ஃபார் பிளானிங், ஓ ஃபார் ஆர்கனைசிங், டி ஃபார் டைரக்டிங், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன். இதுதான் மேனேஜரல் ஃபங்க்ஷன். சரிங்களா? எஸ் சேரும் பொழுது உங்களுக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்து கமர்ஷியல் ஃபங்க்ஷன். கமர்ஷியலை பொறுத்தவரைக்கும் என்னன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஹச்ஆரோட வெல்ஃபேருக்காக, ஹச்ஆர்னா ஹியூமன் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸோட வெல்ஃபேருக்காக அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் பணம் போடுறாரு. பாத்துருப்பீங்க. இதுல எல்லாம் கொரோனா பீரியட்ல வந்து பிஎம் வந்து அக்கௌண்ட்ல அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா கொரோனா பீரியட்ல அந்த மிடில் கிளாஸ் அவங்களுக்கு எல்லாமே அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் போட்ட அமௌண்ட் போட்டு விட்டுருந்தார். 500 நினைக்கிறேன் அமௌண்ட் போட்டு விட்டாங்க. அதனால பிஎம் வந்து ஹச்ஆரோட வெல்ஃபேருக்காக அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் பணம் போடுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பி ஃபார் ப்ரொடக்ஷன், எம் ஃபார் மார்க்கெட்டிங் பிஎம், ஏ ஃபார் அக்கௌண்ட்டுக்கு ஏசிக்கு அக்கௌண்டிங், எஃப் ஃபார் பினான்சிங் பினான்ஸ், அதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வார்த்தை எஃப். அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹச்ஆர். அவ்வளவுதான். பிஎம் ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன சொல்றது ப்ரொடக்ஷன், எம் ஃபார் மார்க்கெட்டிங், ஹச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ், ஏசி அக்கௌண்டிங், ஃபர்ஸ்ட்ல எஃப்ங்கிறது என்னது பினான்ஸ். அவ்வளவுதான். இந்த 5 பாயிண்ட்டும் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ல வருது. இந்த 5 பாயிண்ட்டும் மேனேஜரியில வருது. இந்த ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ல 8 பாயிண்ட் வருது.
ஓகேங்களா? இப்ப அவங்க மேனேஜர் ஃபங்க்ஷனை கேட்டிருக்காங்க, எது வரல கேட்டிருக்காங்க. இப்ப பாத்துருவோமா ராஜா? இந்த ஷார்ட்கட் வச்சு அடிச்சீங்கன்னா டக்குன்னு அடிச்சிடலாம். இந்த பாருங்க, which of the following is managerial function of கேட்கலாம். இந்த போஸ்ட் கார்டு 2 கொடுங்க. ஓகே, இன்னோவேஷனா வராது, பிஓஎஸ்ல வரல. ஆர்கனைசிங் இந்த வருது, ஓ வருது. ரிஸ்க் டேக்கிங் வராது, டிஸ்கவரி அப்புறம் வராது. அப்ப ஓ ஆர்கனைசிங் வருது. ஓகேங்களா? அடிச்சிடலாமா? வித்தின் 2 செகண்ட் ஆன்சர் எடுத்துடலாம். இது மாதிரி இப்ப அடுத்து வந்து கமர்ஷியல் ஃபங்க்ஷன் கேட்டாலும் அடிச்சிடலாம், ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் கேட்டாலும் அடிச்சிடலாம். ஓகே, அடுத்துல ப்ரொமோஷனல் என்ன சொல்லுங்க, அது வந்து எஃப்எம்ல வந்து பொய் பிரச்சாரம் பண்றாங்க, பொய் ப்ரொமோஷன் பண்றாங்க. அடுத்து வந்து கமர்ஷியல் என்ன சொன்னேன், பிஎம் வந்து அக்கௌண்ட்ல ஹியூமன் ரிசோர்ஸ் வெல்ஃபேர்க்காக அக்கௌண்ட்ல என்ன பண்றாரு, என்னது ஃபர்ஸ்ட் பணம் போடுறாரு, கொரோனா பீரியட்ல போட்டார் இல்லையா, அது நான் வச்சுக்கோ. ஓகே, பிளானிங்கோட மீன்ஸ் எ ப்ரீ டிட்டர்மைன்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இது கான்செப்ட் கொஸ்டின் தான். முன்கூட்டியே தீர்மானிப்பது தான் பிளானிங். ப்ரீ டிட்டர்மைன் முன்கூட்டியே தீர்மானிக்கணும். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத. 10th கொஸ்டின் ராஜா. அசர்ஷன், ஆர்கனைசிங் இன்வால்வ்ஸ் குரூப்பிங் ரிசோர்சஸ் லைக் மெயின், மெட்டீரியல், மணி. இது எல்லாமே குரூப் பண்ணுது, குரூப்பிங் பண்ணுதுங்கிறாங்க. கரெக்ட் தான், இன்டெகிரேட் பண்ணுவது. சரி, ரீசன் ஆர்கனைசிங் கிரியேட் ஏ கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரக்சர். எஸ், அது வந்து இன்டெகிரேட்டட். இன்டெகிரேட்டட்னால இந்த ஒருங்கிணைப்பு தான். கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் பிளான். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கோஆர்டினேட் பண்ணுங்கிறாங்க. சோ அதனாலதான் அந்த இது வந்து என்னது, இது வந்து குரூப்பிங் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கோஆர்டினேட்டர், இந்த குரூப்பிங் ரிசோர்சஸ் வந்து அது காமனா, அது ரெண்டு லிங்கா. சோ அதனால போத் ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே ட்ரூ தான். இட்ஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஃபார் என்னது ஏ. அடுத்து, which type of